சான்றோர் பெருமக்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். சான்றோர் பெருமக்களே, இன்றைக்கு நாம் ரொம்ப அற்புதமாக இந்த நிகழ்வை தொடங்குகிறோம். இந்த நிகழ்வை கடவுள் வாழ்த்தோடு தொடங்குவோம். ஐயா தேவகுமார் ஐயா, அவங்க வந்திருக்காங்க சார். சுகவந்தம் மேடம் வந்திருக்காங்க. வந்திருக்காங்களா? நான் ஆ, ஆ. கவனிக்கல. அம்மையாரோட பேசிட்டு இருந்தேன். இல்ல பரவாயில்லைங்க, அவங்க பாடட்டும். அம்மா பாடுங்கம்மா. நன்றி நன்றி ஐயா, நன்றி அண்ணா. மூவா முதலா உலகம் ஒரு மூன்றும் ஏத்த தாவாத இன்பம் தலையாயது தன்னின் எய்தி ஓவாது நின்ற குணத்து ஒன்னிதி செல்வன் என்ப தேவாதி தேவனவன் சேவடி சேர்தும் அன்றே. செம்பொன் வரைமேல் பசும்பொன் இழுத்திட்டதே போல் அம்பொன் பிதிர்வின் மறுவாயிரத்தெட்டணிந்து வெம்பும் சுடரின் சுடரும் திருமூர்த்தி விண்ணோர் அம்பன் முடிமேல் அடித்தாமரை சென்னி வைப்பாம். அம்பொன் முடிமேல் அடித்தாமரை சென்னி வைப்பாம். மிக்க நன்றிங்கம்மா. ரொம்ப அற்புதமா நாள்தோறும் கடவுள் வாழ்த்தை தொடர்ந்து பாடிக்கிட்டு வரீங்க. மிக்க மகிழ்ச்சி. சான்றோர் பெருமக்களே, இன்றைக்கு நாம் 67வது அமர்வில் இருக்கிறோம். சென்னை செந்தமிழ் மன்றமும் அனைத்திந்திய சாதனை புத்தக நிறுவனமும் இணைந்து நடத்துகின்ற சீவக சிந்தாமணி ஒரு உலக சாதனை முயற்சியாகவும் அதே நேரத்தில் ஒரு பன்னாட்டு கருத்தரங்கமாகவும் அரங்கேறி வருகிறது. இந்த அமர்வானது 67வது அமர்வு. இந்த 67வது அமர்வில் நாம் பாடுபொருளை பார்க்கிறோம். 1601வது பாடலில் இருந்து தொடங்குகிறது. அது 1625வது பாடல் வரை இன்றைய அந்த 67வது அமர்வினுடைய பாடுபொருளாக இருக்கிறது. இந்த நிகழ்வானது நமக்கு சென்னை செந்தமிழ் மன்றத்தினுடைய 297வது அமர்வாக அமைகிறது. சான்றோர் பெருமக்களையும் ஆசிரிய பெருமக்களையும் மாணவ செல்வங்களையும் ஆய்வாளர் நண்பர்களையும் மீண்டும் வருக வருக என வரவேற்கிறோம். சான்றோர் பெருமக்களே, இந்த அற்புதமான நிகழ்வு 297வது நிகழ்வு. இந்த 297வது நிகழ்வில் வழக்கம் போல அது தவறா குறிச்சிட்டேனா சரியா குறிச்சேனான்னு தெரியல. ஏன்னா 298 வரணும். நான் தான் மாத்தி சொல்லியிருக்கிறேன். 97ன்னு சொல்லிட்டேன். 298வது அமர் இந்த நிகழ்வு. அதுல அற்புதமான செய்தியை கொடுக்கிறார். என்ன அந்த அற்புதமான செய்தி? நாம் நாள்தோறும் தூங்கி எழுந்தவுடன் குளியல் செய்துதான் வெளியில் கிளம்புவோம். அப்படி குளியல் செய்யும் போது இந்த உடலானது தூய்மை பெறுகிறது. அந்த தூய்மையை ரொம்ப அழகாக காட்டுகிறார். நீரினால் நாம் தூய்மை செய்வதை அது புறம் தூய்மை. அப்ப புறம் தூய்மைன்னு சொல்லும் போது அகம் தூய்மைன்னு ஒண்ணு இருக்கு. எப்பவுமே மேடுன்னா அங்க ஒரு பள்ளம் இருக்கும், பள்ளம்னா அங்க ஒரு மேடு இருக்கும். அது போல இந்த திருக்குறள் ரொம்ப அற்புதமான செய்தியை காட்டுகிறது. இந்த திருக்குறளும் எல்லோரும் அறிந்த ஒன்றாக தான் இருக்க முடியும். ரொம்ப அற்புதமான இந்த திருக்குறள் புறம் தூய்மை நீரான் அமையும். இந்த புறம் தூய்மையானது நீரினால் அமையக்கூடியது. அகம் தூய்மை வாய்மையால் காணப்படும். என்ன அழகா ரொம்ப அற்புதமா சொல்ல அப்படியே வடித்து தெரித்து நமக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்க.
புறம் தூய்மை நீரான் அமையும், அகம் தூய்மை வாய்மையால் காணப்படும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக கொடுக்கிறார். அப்போ அந்த அகம் தூய்மை எதனால் அமையும்ன்றது தெரிகிறது. நம் உள்ளத்தினுடைய உணர்வும் தூய்மை பெற வேண்டுமானால் நம் சிந்தனை நேரிய சிந்தனையாக இருக்க வேண்டும், உண்மையான சிந்தனையாக இருக்க வேண்டும். அந்த உண்மையும் நேர்மையும் நமக்கு நல்ல செயலை கொடுக்கும். அதைதான் ரொம்ப அழகாக சொல்லுகிறார். நீர்வெளி, அந்த நீரானது வெளி தூய்மையை செய்வதைப் போல, அது எல்லாருக்கும் தெரியும். 2 நாள் குளிக்கலன்னா பக்கத்துல யாரும் நெருங்க முடியாது. சில பேருக்கு 1 நாள் குளிக்கலன்னாவே பக்கத்துல நெருங்க முடியாது. அப்படி ரொம்ப அழகாக இந்த திருக்குறள் நீரினால் அமையக்கூடிய புறம் தூய்மையையும் வாய்மையால் அமையக்கூடிய அகம் தூய்மையையும் மிக அழகாக காட்டுகிற 298வது திருக்குறள். இந்த 298வது திருக்குறளை நாம் வாய்மை என்னும் 30வது அதிகாரத்திலிருந்து பார்க்கிறோம். 8வது திருக்குறளாக அமைகிறது. சான்றோர் பெருமக்களிடம் இந்த திருக்குறளை எல்லோரிடமும் பகிர்ந்து கொண்டதில் பெருமகிழ்ச்சி கொண்டு, சான்றோர் பெருமக்களே, இந்த 67வது அமர்வு இதை நமக்கு வழங்குவதற்காக காத்திருக்கும் அம்மையார் முனைவர் மு. ரோஸ், உதவி பேராசிரியர், தமிழ்துறை, தூய நெஞ்ச கல்லூரி. அது தன்னாட்சி அதிகாரம் பெற்றது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் தான், திருப்பத்தூர்லயே இருக்கு அந்த கல்லூரி. அதனால இந்த கல்லூரியில் சிறக்க பணியாற்றுகின்ற அம்மையார் அவர்கள் ஏற்கனவே நமக்கு ஒரு அமர்வை நடத்தி வழங்கி இருக்கிறார். அவரை மீண்டும் இருகரம் கூப்பி சென்னை செந்தமிழ் மன்றமும் அனைத்திந்திய சாதனை புத்தகமும் வருக வருக என வரவேற்கிறோம். அம்மா, அவரிடம் இந்த நிகழ்வை ஒப்புவித்து இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் சார். சார் நான் பேசுறது கேக்குதாங்க சார்? அம்மா, நல்லா சிறப்பா கேக்குதுங்கம்மா. நீங்க தொடர்ந்து பேசலாம். கேட்கலன்னா நான் குறுக்கிடுவேன். சரிங்க சார். அனைத்து ஆளுமைகள் நிறைந்த அவையில் இந்த இணையத்தில் உங்களை பார்த்து பேசுவதிலே, உரையாற்றுவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். முன்னதாக அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே நான் இதே சிவக சிந்தாமணியில நான் பேசியிருக்கேன். எனக்கு இந்த பாடல் எது வரும் அப்படின்றது, அடுத்து என்ன வரும் அப்படின்றது தெரியாது. அதுக்கப்புறம் தெரியும் போது படிச்சுட்டே இருக்கும்போது ஒரு தொடர்பு இருந்தது. என்ன தொடர்பு இருந்தது அப்படின்றது நம்ம ஆரம்பிச்சு கதைக்குள்ள வரலாம். என்னுடைய பகுதி பாத்தீங்கன்னா 1601 1625 வரைக்குமான பாடல் பகுதி. இது கனகமாலையார் இளம்பகத்துல இருக்கின்றது. இதுல நான் பேசியது நாமகள் இளம்பகம். அந்த இளம்பகத்துல பேசும்போது கடைசியாக நான் பேசியது சீவகனுடைய தாய் நற்றாயாக இருக்கின்ற விசையை ஒரு தண்டகாரண்யத்துல போயிட்டு அங்க தங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற தகவலை தான் நாங்க விட்டுட்டு போனேன். அதோட முடிச்சேன் நான். தண்டகாரண்யத்துல போயிட்டு, ஏன்னா மகனையும் இழந்தாச்சு, கணவனையும் இழந்தாச்சு, இனிமே என்ன இருக்கு, துறவியாக வேண்டுமே அப்படின்பதற்காக அந்த துறவிகள் வாழக்கூடிய இடத்துல ஒரு மடத்துல போயிட்டு தங்குறாங்க. இப்ப அந்த மடத்துல சீவகன் இவ்வளோ நாள் வரைக்கும் தெரியாம பார்க்காம இருந்தா, இப்பதான் முதல்ல தெரிஞ்சுக்கிறான் தன்னுடைய தாய் எங்க இருக்காங்க அப்படின்ற தகவலை. அதனால அன்னைக்கு 2 பேரும் பிரிஞ்சாங்க. குழந்தைய பெற்றெடுத்த உடனே விசையையும் சீவகனும் பிரிந்தது இன்று சேர்ந்திருக்காங்க. எனக்கு அதுல சொல்றதுல ரொம்ப பெருமைப்படுறேன். நானு மகிழ்ச்சியாவும் இருக்கேன். அந்த விதத்துல நம்ம கதைக்குள்ள போவோம். ஏற்கனவே சொல்ல நமக்கு தெரியும். அதாவது சீவகன் மத்திம தேசத்துல இருக்கின்ற ஏமமாபுரம் எனும் நகரத்துல போயிருக்கான். அங்க தங்கி இருக்கும் போது அந்த நகரம்லாம் எப்படி இருக்கு, என்னென்ன சிறப்பு, பொதுவா ஒரு ஒரு வரலாறையோ ஒரு நாவலையோ ஒரு கதை சிறுகதையில பாத்தீங்கன்னா வர்ணனைகள் இருக்காது. ஆனா புதினம் அப்படின்னு சொல்லும் போது வர்ணனைகள் இருக்கும். அதுதான் முக்கியமானது. அதே மாதிரி நம்முடைய காப்பிய இலக்கணத்துல
வருணனைகள் இருக்கணும். அப்படி இருந்தாதான் அது காப்பி இலக்கணமா எடுத்துக்க முடியும். அந்த வகையில இந்த பாடல்கள்ல நம்ம இப்ப பாக்குறது எல்லாமே வருணனைகளா இருக்கு. அந்த நாடு எப்படி இருக்கு, அந்த குளம் எப்படி இருக்கு, மரம் செடி கொடிலாம் எப்படி இருக்கு அப்படின்றத அறிமுகப்படுத்தி, அந்த குளத்துல அந்த அன்னப்பறவை எல்லாம் எப்படி உலாவுகிறது, அது அதுக்குள்ள எப்படி ஊடல் கொள்கிறது, அதனுடைய நிழலை பார்த்தே எப்படி ஊடல் கொள்கிறது, அந்த மாதிரியான ஒரு ஒரு வர்ணனைகளை தான் நம்ம பாக்குறோம். ஏன்னா வர்ணனைகளை பாக்குறது தான் என்னுடைய பகுதியா அமைஞ்சிருக்கு. ஆனா இந்த கதை சுருக்கம் அப்படின்னு சொல்லும்போது, விசயன் வந்து அந்த ஏமமாபுரம் அந்த நாட்டுக்கு செல்லும் போது அங்க சீவகன் தன் ஊரை வந்து சொல்றா. தன்னுடைய நண்பன்னா விசயன் அப்படின்னு ஒருத்தர், விசையை இல்ல விசயன் அப்படின்னு, அந்த ஏமமாபுரத்து நாட்டினுடைய அரசனுடைய மகன். அவன் என்ன செய்யறான், சீவகனை கண்டு நீங்க யாரு என்ன அப்படின்னு விசாரிச்சு அவங்க கிட்ட வந்து போறாங்க. அப்போ ஒரு பொழில், ஒரு குளம், ஆறு, அந்த மாதிரி வந்து அழகான ஒரு இடம், ஒரு இயற்கையோடு இணைந்த ஒரு இடம் இருக்கு. அங்க வந்து ஒரு கனி ஒண்ணு இருக்கு. அந்த கனியை வந்து நம்ம என்ன செய்யணும், பறிக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அவன் பல முறை முயற்சி செஞ்சும் அந்த பழத்தை அவனால பறிக்க முடியல. ஆனா சீவகன் என்ன பண்றான், ஒரே அடியிலேயே அந்த வில் வித்தையில ஒரே அடியில அந்த கனியை வந்து வீழ்த்திடுறான். எனக்கு இது படிக்கும்போது என்னன்னா, மகாபாரதத்துல வந்து அர்ஜுனனா இல்ல ஏகலைவனா அப்படின்னு பார்க்கும்போது, ஏகலைவன் தான் வில்வித்தையில வந்து சிறப்பானவன் அப்படின்னு வந்து சொல்லும்போது, அது வந்து துரோணாச்சாரியார் வந்து ஒத்துக்க மாட்டார். இல்ல அர்ஜுனன் தான் வந்து சிறப்பா இருக்கணும்ன்றதுதான் நமக்கு கதை தெரியும். மகாபாரதத்துல ஏகலைவன் என்னான்னா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி வில்வித்தையில வந்து யாரு சீவகன் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கின்றான் அப்படின்றத நம்ம பாக்குறோம். அப்படி ஒரே கணையிலேயே வந்து வீழ்த்தி தன்னுடைய வில்வன்மையை அவனுக்கு வந்து காட்டுறான். இதனால விஜயன் வந்து சிவகனை வந்து ரொம்ப வீரத்திரமா இருக்கான், இவனை நம்ம கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தந்தை கிட்ட அழைச்சிட்டு போறான். அந்த அரசனும் சிவகனுடைய வித்தைய சிறப்பை உணர்ந்து தன்னுடைய மகன் விஜயன் முதலாகிய 5 பேர் இருக்காங்க. அங்கேயும் எப்படி பஞ்சபாண்டவர்கள் 5 இருக்காங்களோ அதே போல 5 சீவகனை வந்து ஆசிரியராக தேர்ந்தெடுக்கிறாங்க. நீங்க வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி சீவகன் பால் பயின்று மேன்மை எய்தினர். அவங்க கிட்ட பயின்று உயர்வு பெற்றாங்க. ஏமாமாபுரத்து மன்னனாகிய அத்தடமித்தன் அப்படின்ற மன்னன் என்ன செய்யறான், சீவகன் வந்து தன்னை விட்டு போக கூடாது, இந்த நாட்டை விட்டு போக கூடாது, நமக்கு பயனுள்ளவனா இருக்கான், அதனால நம்ம இங்கேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தன்னுடைய மகளை வந்து திருமணம் செய்கிறான். அதுதான் வந்து கனகமாலை திருமணம் செய்யறதுக்கான காரணம். தன்னுடைய ரொம்ப வில்வித்தையில வீரனா இருக்கான், நல்லவனா இருக்கான், நான் மகளுக்கு பொருத்தமானவனா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துதான். இந்த ராசமாபுரத்துல வந்து நந்தட்டன் அவங்களுடைய நண்பர்கள்லாம் தேடுறாங்க, எங்க போனான்னு தெரியல, என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருந்தி துன்பத்துல இருக்கும்போது நாடெங்கும் தேடியும் அவனை வந்து கண்டுபிடிக்கவே முடியல சீவகனை. ஒரு நாள் நந்தட்டனை காந்தரவதத்தைக்கு ஒரு தனி சிறப்பு நமக்கு அது தெரியும். அவளுக்கு வந்து ஒரு தனி தன்மையால சீவகன் வந்து எங்க இருக்கான், இப்போ என்ன பண்றான் அப்படின்றத வந்து கேட்கும்போது சீவகன் வந்து ஏமாம்பரபுரத்துல கனகமாலையோடு தான் வந்து தங்கிட்டு இருக்கான் அப்படின்ற தகவலை சொல்றா. சொன்ன உடனே அதே மாதிரி அவளுடைய வித்தையால நந்தட்டனை வந்து சீவகன் இருக்கக்கூடிய இடத்துக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. அப்படி அனுப்பி அவனோட அந்த நகரத்துக்கு அவனும் நந்தட்டனும் சீவகனை பார்த்தாச்சு, பேசிட்டாங்க, 2 பேரும் இப்போ இருக்காங்க. இனி வந்து சீவகனுடைய தோழன்கள்ல சீவகன் செய்தியை காந்தரவதத்தைக்கு வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காந்தரவதத்தையும் அந்த எல்லாரும் அவங்க நண்பர்கள், சீவகனுடைய நண்பர்கள் எல்லாருமே வீரர்களோட சில அழைச்சிக்கிட்டு எல்லாரும் அங்க போறாங்க. அந்த நாட்டுக்கு, அதாவது ஏமமாபுரத்துக்கு செல்றாங்க. அப்படி செல்லும் போது நேரில் போனா அவங்க யாரு என்னன்னு தெரியாது, இல்லைன்னா தெரியாத மாதிரி இருக்கும், அதனால நம்ம வந்து வேற மாதிரி போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி அந்த தவப்பள்ளி விஜய நோட்டு இருக்கும். அப்படி போற வழியில ஒரு இடத்துல தங்குறாங்க. யாருன்னா சிவகனுடைய நண்பர்கள் வந்து தங்குறாங்க. அப்படி தங்கும்போது அது வந்து ஒரு தவப்பள்ளி. அந்த தவப்பள்ளி எதுன்னா விசையை நோற்றிருக்கும் பள்ளி தான் அது. விசைய வந்து கேக்குறாங்க, நீங்க யாருப்பா, நீங்க யாரு, எந்த ஊரு
ஏன் இங்க வந்திருக்கீங்க, இப்ப எங்க போறீங்க அப்படின்ற தகவலை அவ கேட்கும்போது அவங்களுக்கு தேவதத்தன் என்ன செய்யறான் சொல்றான். தேவதத்தனும் சீவகன் வரலாறும், சீவகன் யாரு, கட்டியங்காரன் என்ன பண்ணா, அதே மாதிரி அவங்களுடைய நாடு ஏமாகாத நாடு என்ன ஆச்சு அப்படின்றதெல்லாம் தகவலை சொல்லும் போது விசையைக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ சீவகன் தன்னுடைய மகன் தான் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே மயங்கி விழுறாங்க, மூர்ச்சித்து விழுறாங்க. அப்படி விழுந்து இந்த நிகழ்ச்சியால அவங்க தோழன்களுக்கு நண்பர்களுக்கு எல்லாம் தெரியுது, ஓ ஏன் இவங்க மயங்கி வீழறாங்க, இந்த கேள்விப்பட்ட உடனே இவங்க தாயா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உண்மை புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த சீவகனுடைய மகன் தான் இந்த விசையனுடைய மகன் தான் சீவகன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படி தெரிஞ்சுக்கிட்டு சீவகன் சாகலாம் இல்ல, இறக்கலாம் இல்ல, நல்லா வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்ற தகவலை அவங்களுக்கு சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது விசையை சீவகனை நினைச்சு பலவார புலம்பி அழறா. ஐயோ நான் இப்படி குழந்தையிலே விட்டுட்டு வந்துட்டேனே, எப்படி வளர்த்தாங்களோ எப்படி இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அப்புறம் தோழன்மார்கள் எல்லாம் நோக்கி, அன்பரீர் நீங்க இந்த ஜீவக சாமிய என் சாமிய பார்த்தா என்கிட்ட கூட்டிட்டு வரீங்களா, நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கேக்குறாங்க. அவங்களும் நாங்க கூட்டிட்டு வரோம், நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு, விசையைக்கு ஆறுதல் சொல்லிட்டு சிவருடைய தோழர்கள் கிளம்பிட்டாங்க. அவங்க போன உடனே சிவகனும் ஏமாபரத்தை அணுகி அவனை எப்படி பாக்குறது அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்ச்சி செய்யறாங்க. என்ன சூழ்ச்சி செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த நகரத்துல ஆணிரைகள் இருக்கு, அது போய் கவர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்ந்துடுறாங்க. அப்படி கவர்ந்துட்ட உடனே அது அறிந்த அந்த அரசன் என்ன செய்யறான், ஏமமாத நாட்டு அரசன் என்ன செய்யறான், இந்த ஆணிரை மீட்கும் பொருட்டு ஒரு படையை திரட்டுறான். அந்த படைக்கு தலைவனாக சீவகனையே நியமிக்கிறான். அப்படி நியமிச்சு அவங்க என்ன பண்றாங்க, படையை திரட்டி சீவகன் வரான். இப்ப சீவகன் நேர்ல பார்த்தாச்சு, தேவதத்தனுக்குலாம் நந்திட்டனுக்குலாம் பார்த்தாச்சு. இப்ப இனிமே தான் யாருன்றத சொல்லணும், சீவகன் யாருன்றதையும் தெரிவிக்கணும். அப்ப என்ன பண்றாங்க, ஒரு அம்புல நின்னடியே நின் திருவடி உரைதல் வேண்டி சச்சந்தன் மகனாகிய நின்னை காணவே வந்துள்ளோம் என்று எழுதி அதனை அந்த அதுல எழுதி என்ன பண்றாங்க, சீவகனுடைய காலடியில விழுமாறு அந்த அம்பை எழுதுறாங்க. அப்படி எய்யும் போது அந்த கணையையும் அதனால் பொறித்த செய்தியையும் அறிந்த சீவகன் என்ன செய்யறான், அதை படிச்சு பார்த்துட்டு பதுமுகன் தான் வந்திருக்கான் அப்படின்னு நினைச்சு ரொம்ப மகிழ்ச்சி அடையறான். அப்படி மகிழ்ச்சி அடைந்து பின்னர் போர் நிகழாந்தபடி, ஓ நீங்க வந்திருக்கிறது என்னுடைய தோழர்கள் தானே, இனிமே என்னத்துக்கு சண்டை போடணும்ன்றத அந்த சண்டையை நிறுத்திட்டு தன்னுடைய நண்பர்களை அரசனிடத்துல அழைச்சிட்டு போறாங்க. அப்படி அழைச்சிட்டு போயிட்டு அறிமுகப்படுத்துறாங்க, இவங்க எங்க நண்பர்கள், இதுக்காக தான் என்னை பார்க்க வேண்டி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அவரை அரண்மனையில கூட்டிட்டு போய் தங்க வச்சு என்ன செய்யறாங்கன்னா, நாங்க விடை பெறுறோம், இந்த மாதிரி வேலை இருக்கு. சீவகன் கிட்ட அப்ப சொல்றாங்க, உன்னுடைய தாய் விசையை நாங்க தண்டகாரண்யத்துல பார்த்தோம், உன்னை வர சொன்னாங்க, உன் மேல ரொம்ப பாசமா இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே, அதை கேள்விப்பட்ட உடனே அவன் என்ன செய்யறான், அப்படியே துடிக்கிறான். என்ன என்ன அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு எங்க இருக்காங்க, எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். அவர் பால் இப்போதே நான் செல்லணும், நான் இப்பவே பார்க்கணும், என்னை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொன்ன உடனே, ஆமா நான் கூட்டிட்டு போறோம், நீங்க அரசனிடத்துல சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறதோட நமக்கு இந்த கனகமாலை இளம்பகம் முடியுது. ஆனா நமக்கு சீவகன் அந்த நாட்டுக்குள்ள போகும்போது அந்த நாடு எந்த மாதிரி எல்லாம் இருக்கு, இயற்கையோடு இருக்குன்ற அந்த வர்ணனையை தான் நம்ம சொல்றோம். வேற அதுல எந்த ஒரு தகவலும் பெருசா இல்ல. அந்த தகவல் தான் என்ன அப்படின்றத நம்ம பாக்குறோம். 1601 அந்த பாடல்ல இருந்து நம்ம பார்க்கலாம். 1601 என்னன்னா, அந்த இடத்துல இருந்து அந்த ஊருக்கு மத்திம தேசம் அப்படின்ற தேசத்துக்கு போயாச்சு. அங்க ஏமமாபுரம் நாடு அந்த நாட்டினுடைய தலைநகரமா இருக்கு. அங்க அவ்வாறு அழுதுதான் அடைந்த யாவையும் வருந்தாமலே அம்மைந்தனும் கூறினான், பட்டவெல்லாம் பரியாதுரைத்தன் அவனும் கேட்டாள் அப்படின்ற அந்த பாடல இருந்து நமக்கு விளக்கம் வருது, கதை வருது. என்னன்னா, தேனார்ந்த கோதையால் அப்படின்னு சொல்லி அவ என்ன செய்யறா, ஒரு மந்திரத்தை பலவாறு சொல்றான். நான் ஒரு மந்திரம் சொல்றேன், அந்த மந்திரத்தை நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு மந்திரத்தை அவளும் கேக்குறா. கேட்டுட்டு அதனால பவதத்தன் மேல அன்பு வலியுற்றதனால் சீவகன்மார் கொண்ட ஆசையை விட்டார். சீவகன் மீதும் ஆசை கொள்றா, அதே மாதிரி பவதத்தன் மேல் அன்பும் அப்படி இருக்கு. இந்த ரெண்டு பேர் மீதும் யார் அன்பு அதிகம் இருக்குன்னா, பவதத்தன் மேல அன்பு இருக்கிறதுனால
சீவகன் பால் கொண்ட ஆசையை அவ விடுறா. அந்த அதுல இருந்து நமக்கு இருக்கு. அப்போ படிந்த முகிலாகிய மெழுகினார் செய்த முகப்படத்தையும் ஒழுகும் வெள்ளருவி திரள் மத்தகத்து சூழ்ந்து ஒழுகுகின்ற வெள்ளிய அருவி திருவிழாகிய நெற்றி பழமும் சூழ்ந்து பொன்னாகிய மதத்தினையும் உடைய இந்த மலையாகிய யானையை தொழுது அப்படின்னா, அருவன் கோயில் வந்து எங்க இருக்குன்னா ஒரு மலை மேல இருக்கு. அந்த மலை மேல இருப்பதால் இந்த யானை என்ன பண்ணுதுன்னா கீழே இருந்து வணங்குற மாதிரி அங்க வந்து இருக்கு. அந்த காட்சியை தான் வந்து அதுல காட்சிப்படுத்துறாங்க. அதே மாதிரி அடுத்த பாடல்ல வந்து பாத்தீங்கன்னா, இடைவிடாத தம் தீவினை கெடும்படி வணங்க நீண்ட கண்களையுடைய மங்கையர் அம்மலைக்கண் ஏறுவதால் தூய பரவல்களையுடைய பொன்னால் ஆகிய சிலம்புகள் உரைக்கப்பட்டு மின்னுரிலின் மேல் கிடந்த தன்மையும் ஒத்து அம்மகளிரடி மிதித்தலால் செம்மஞ்சு குழம்பும் நிறைந்தது. ஒரு பக்கம், அதாவது அவங்க அந்த பெண்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த மலை மேல ஏறணும் அப்படின்னு சொல்லும் போது, அப்படி ஏறும்போது அவங்க காலில் அணிந்துட்டு இருக்கின்ற அந்த பொன் சிலம்பு பட்டு என்ன செய்யுதுன்னா அது ஒரசி வெளிச்சத்தை கொடுக்குது. அது வந்து எப்படி இருக்குன்னா சிவந்த வெளிச்சம் போல இருக்கின்றது. சார் நான் அம்மா நீங்க பேசுங்கம்மா, நானு அந்த மலைய பத்தி ஷேர் பண்றேன். சரி சரிங்க சார். நீங்க அது பேசிட்டே நான் இருங்க, அமைதியா ஒண்ணும் தெரியாம எதுவும் இல்ல. நீங்க பேசுங்க, தொடர்ந்து சரிங்க. பேசுங்க. ஏதாவது வரலன்னா நானே கேட்பேன். சரிங்க சார். சரி. அந்த மலையை இப்படி காட்சிப்படுத்த சொல்லி இருக்கிறாரு, அது சரிங்க படம் அனுப்பி இருக்கிறாங்க, அதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். சரிங்க சார். சரிங்க. ஓகே. இடைவிடாத தம் தீவினை கெடும்படி வணங்க அவங்க என்ன பண்றாங்க, அந்த இருள் மேல் கிடைந்து, அதாவது ஒவ்வொரு பக்கமும் என்ன இருக்கு, நம்ம கலிங்கத்து பரணியில பாத்தீங்கன்னா அந்த பேய்கள் எல்லாம் வந்து போய் காட்டும். இந்த பக்கம் என்ன இருக்கு இங்க வந்து பாருங்க அப்படின்னா, அந்த போர்க்கள காட்சியை காட்டுவது போல இங்க வந்து அந்த நாட்டினுடைய இடம் அங்கங்க எப்படி இருக்கு, ஒரு ஒரு பகுதியும் எப்படி இருக்குன்றத காட்டுறாங்க. கலிங்கத்து பரணியில ஜெயங்கொண்டார் எப்படி போர்க்கள காட்சியை வந்து காட்டுகிறாரோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் நான் அதை பாக்குறேன். ஆனா அங்க வந்து போர்க்களம், இங்க வந்து நாடு, நல்ல ஒரு இயற்கையோடு இருக்கிற ஒரு அதுக்கு எதிர்ப்பதமா இருக்கின்ற ஒரு வர்ணனையை தான் நம்ம பாக்குறோம். அதே மாதிரி அப்படி அந்த மாதிரி பெண்கள் எல்லாம் ஏறி அதனால உரசுகின்ற அந்த மிதித்தல செம்மஞ்சு குழும நிறைந்து ஒரு பக்கமெல்லாம் அப்படியே இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சந்தனமும் மலர்மானையும் தண்ணிய நரிய சுண்ண பொடியும் ஆராய்ந்து அகில் புகையும் அவியும் சுமந்து உயர்ந்த பொன் விளக்கை எடுத்துக்கொண்டு இடம்பெறாத மக்களின் ஆரவாரம் ஒரு பக்கமெல்லாம் நிறைந்தது. இன்னொரு பக்கம் சந்தனமும் மலர் மாலையும் வாசனையுமா வந்து இன்னொரு பக்கம் மக்கள் எல்லாம் அப்படியே ஒரு ஒரு ஆரவாரமாக இருக்கின்ற அந்த நாடு இருக்கிறது. அதான் வந்து சாந்து அப்படின்னும் போது சாந்தும் கோதையும் தன்னரின் சுண்ணமும் மாய்ந்த பூம்புகையுமையும் அப்படின்ற பாடல்ல இப்படி சாந்து சந்தனம் மலர் மாலை அகில் புகையெல்லாம் வந்து இருக்கு அப்படின்றது சொல்றாங்க. இப்படி ஒரு பக்கம் ஒரு பெண்களும் அங்க இருக்கின்றார்கள். அடுத்து வந்து துறந்த அரசர் தூய முடியும் தோள்வளையும் ஒளி பொருந்திய முத்து மாலையும் புதிய பூணும் ஒளிவிடும் குண்டலமும் ஆகிய இவை விளங்கும் வெம்மை மிகு கதிரும் மின்னும் பின்னி விழுந்து ஒரு அம்மா வணக்கம். ஒண்ணும் இல்ல, உங்களது மியூட் ஆயிருக்கு, கொஞ்சம் பாருங்களா. வேற ஒருத்தர் பண்ணும்போது உங்களது ஆயிடுச்சு. சரிங்க சார். ஓகே. அதே மாதிரி துறந்த அரசர் தூய முடியும் தோல்வளையும் பொருந்திய முத்து மாலை பூண் இதெல்லாம் வந்து குண்டலம் ஒரு பக்கம். ஒரு பக்கம் பெண்கள் அணிந்திருக்கக்கூடிய அந்த சிலம்பு ஒளிகள்லாம் இருக்கின்ற ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் வாசனை திரவியங்கள் அணிந்திருக்கின்ற ஒரு மக்களுடைய ஆரவாரமும், இன்னொரு பக்கம் முத்து மாலை பூணும் ஒளிவிடும் குண்டலம் அணிகலன்களுடைய ஓசையையும் இப்படி ஒரு ஒரு பக்கமும் வந்து கேட்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி 1606வது பாடல்ல வந்து பாத்தீங்கன்னா கைத்தலும் போலும் தேனடை. தேனடை எப்படி இருக்குன்னா நம்ம கையில தாளம் தட்டுறோம் இல்லையா, அந்த தாளம் எப்படி அகலமாக இருக்கின்றதோ அதை போன்று அப்படின்னு அது ஒரு வகையான போர்க்கருவி.
கையில நம்ம கேடயம் சொல்றோம்ல, அந்த கேடயம் மாதிரி கேடயம் எவ்வளவு அகலமா இருக்குமோ அதை போல தேனடை வந்து பெரிய பெரியதாக இருக்கின்றது அந்த அந்த மத்திம தேசத்துல வந்து அப்படின்னு சொல்றாங்க. கைத்தளம் போலும் தேனடை ஆண் முசுவின் கை உறுதலாலே சேர கிழிந்து பச்சை மிளகை வாரி பழங்களை தழுவி யானைகள் அஞ்சு பிளிரும்படி ஒரு பக்கமெல்லாம் அருவியாய் நின்று ஒலிக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தேனடை இருக்கு, அதே மாதிரி ஆண் முசுவின் கை உறுதலாலே அப்படின்னு சொன்னா அந்த பலாப்பழமும் ஒரு பக்கமும், தேனு பலா, அதே மாதிரி பச்சை மிளகை வாரி அரைக்கிற மாதிரியான பழங்கள், இது எல்லாம் பழங்கள்லாம் ஒரு பக்கம், அதெல்லாம் வந்து கீழே விழுது, அதை பார்த்து யானைகள் எல்லாம் மஞ்சி ஓடுகிறது, அந்த மாதிரியான ஒரு பக்கம். அப்படின்னா அங்க பழங்களோ தேனுக்கோ பஞ்சமே இல்லை அந்த நாட்டுல அப்படின்ற மாதிரி சொல்ல வராரு. அதே மாதிரி வரையில் தங்கிய சந்தன கோட்டிடையில் ஞாயிற்றின் தேர் அகப்பட்டதாக தாவும் அத்தேரிற் பூண்ட குதிரைகள் தம் அடியை ஊன்றி அத்தேரி இழுத்து செல்லும் போது குழம்பினாலே குடைந்த பொன்துகள் மங்குளாய் திசையாவும். அதாவது வெங்கதிர் அந்த அந்த தூசெல்லாம் எப்படி இருக்குன்னா, வரைனா வந்து மலை, அந்த மலையில உச்சியில வந்து பாத்தீங்கன்னா சந்தன மரங்கள் நிறைய இருக்கு. அப்படி அந்த சந்தன மரத்துல இருந்து ஞாயிறின் தேர் அகப்பட்டதாக, அதாவது சூரியனை வந்து தேராகவும் அந்த மலை மீது இருக்கின்ற தேராகவும் தாவம் தேரிற் பூண்ட குதிரைகள் அதனை இழுத்து கொண்டு போற மாதிரியும். அப்ப போகும்போது அந்த குழம்புகள், குதிரையுடைய குழம்புகளால ஏற்படக்கூடிய அந்த துகள்கள், தூசு சொல்றோம், அந்த தூசுகள்லாம் எந்திரிக்குது. அது எந்திரிக்கிறது எப்படி இருக்குன்னா, எந்திரிக்கிறதுனால அந்த புகை மண்டலமாக ஆகி அது வந்து எங்கும் இருள் நிறைந்ததாக இருக்கின்றது. இது வந்து சங்க இலக்கிய பாடல்ல வந்து சாப்பாடு செய்யறதுக்காக சொல்லுவாங்க. அடிசில் சோறு எப்படி வடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது சாப்பாடெல்லாம் செய்து அத வந்து அந்த சோறை வந்து வடிகட்டுறாங்க. அந்த வடித்த நீரானது தெருவில் ஓடுகிறது. அப்படி தெருவுல போகும்போது இந்த தேரானது குதிரைகள் வந்து அந்த வழியா வரும்போது வழிக்கு விழுகிறது. அப்படி வழிக்கு விழுற மாதிரின்னு சொல்லிட்டு ஒரு சங்க பாடல்கள்ல இருக்கும். அந்த மாதிரி நான் வந்து இதை படிக்கும்போது தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த மாதிரிதான் அங்க சங்க இலக்கிய பாடல்ல இருக்கு அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி வெங்கதிர் கடவுள் அப்படின்ற சொல்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து 1608வது பாடல்ல சுனை இடைத்தனமாகிய நீல மலரும், அந்த சுனையில என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா நீல மலர். ஒரு பக்கம் சூரியன் மலை, இன்னொரு பக்கம் பெண்கள் எல்லாம் வந்து சிலம்பு அணிந்து கொண்டு போறது, நறுமணம் வீசுவது, இப்படி பழங்கள் இருப்பது, இது ஒவ்வொரு காட்சியும் சொல்லிட்டே போறாரு. இது இன்னொரு பக்கத்துல வந்து சுனையை காட்டுறாங்க. சுனையிடத்தவனாகிய நீல மலரும் மராமர மலரும் சூழ்ந்த மலரின் தேனுடைய நாக மலரும் கோங்க மலரும் மணமிகு பூங்கொத்துகளையும் கிளைகளையுடைய சண்பக மலரும் வேங்கை மலருடன் அருகன் திருவடியில் இட்டு அருகன் மேல் உள்ள வாழ்த்துக்களை முழக்க எடுத்து வாழ்த்தினான் அப்படின்னு இருக்கு. இப்ப அந்த இடத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்போ மலர்கள்லாம் என்னென்ன மலர்கள் இருக்கு, பழங்கள் இருக்கு, மரங்கள் மலர்கள் இருக்கு. அது வந்து நாகமலர், நீலமலர், மராமலர், இந்த மலர்கள்லாம் சூழ்ந்து இருக்கின்ற ஒரு இடம். அந்த இடம் எங்க இருக்குன்னா அருகதேவன் குடியிருக்கின்ற கோயிலாக இருக்கின்றது. அந்த கோயிலை வணங்கி வாழ்த்தும் பொருட்டு அந்த இடத்துல இருக்காங்க. இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு பகுதியையும் விளக்கி சொல்லும் போது முனித்தன்மைக்கு மேலாகிய ஒப்பில்லாத முதன்மை கெடாத முதல்வனுடையதே என்பர். அவனை உலகம் தன்மலர் இட்டு நின்று வாட்டாதிருத்தல் என்கொள். இது இவ்வளோ சிறந்த வருகதேவனை வாழ்த்தவில்லை என்றால் எப்படி, என்ன கொள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது முனிவர் தம்மை ஒப்பிட்டு சொல்லக்கூடியது. முனித்தன்மைக்கு மேலாகிய, முனிவருக்கெல்லாம் மேலாகிய ஒரு தன்மையை இருக்கின்றவன் முதல்வன். அந்த முதல்வன் யாரு என்றால் அருகதேவன். அந்த அருகதேவனை நம்ம என்ன செய்யணும், வாழ்த்தணும் அப்படின்றத சொல்றாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்திரனால் மலர் தூவி வணங்கி மதிக்கப்படுவான், மலர்தான் ஏந்தின சிவந்த அடிகளுடைய அருகன் என்பர்.
அவ்வாறு அருகனை வணங்கி மதிக்கப்படுவானேல் உலகத்தார் மலர் இல்லார் எனினும் வாழ்த்தாதிருப்பது அறியாமையே அன்றோ. அதாவது அந்த இந்திரனால மலர் தூவி அந்த மலையானது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா மலர் தான் அந்த சிவந்த அடிகளுடைய அருக பெருமான் அப்படின்னு சொன்னாவே பாதத்தை தான் காட்டுவாங்க. அது எப்படி இருக்கும்னா தாமரை மலர் போன்று இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி மலர் ஏந்தி அஞ்சலி செய்து அதை மதிக்கப்பட வேண்டும். அப்படி மதிக்கப்படவில்லை என்றால் இந்த உலகத்துல மலர் இல்லார் எனினும் வாழ்த்தார் இருப்பது. அப்படி வாழ்த்தவே இல்லைன்னா அதனால என்ன பயன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அடுத்து களிப்பூட்டும் அம்பேந்திய காமனை வென்ற அருள் பொருந்திய அறவாழியுடைய தலைவன் இவனே என்பர். அத்தகைய அண்ணல் இவனெனின் அப்பெருமானுடைய கெடாத பண்புகளை போற்றுதலை நான் பரப்பாதிருப்பது அறியாமை அன்றே அப்படின்றது. இந்த களிப்பூட்டும் அம்பேந்திய காமனை வென்ற அப்படின்னு இருக்கு இல்லையா, இதுல பெரிய புராணத்துல சேக்கிழார் சொல்லுவாரு சுந்தரர் உள்ளம் அப்படின்னு சொல்லி. சுந்தரர் பறவையரை பற்றியும் பறவையர் சுந்தரரை பற்றியும் சொல்லக்கூடிய ஒரு பாடல் ஒண்ணு இருக்கும். அற்புதமே கற்பகத்தின் பூங்கொம்போ காமன் தன் பெருவாழ்வோ அற்புதமே அப்படின்னு சொல்லி பாடக்கூடிய ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கும். அதே மாதிரி சுந்தரர் பறவையர் என்ன பண்ணுவாங்கன்னா, முன்னே எதிர் தோன்றிய முருகனோ தண்ணீரில் மாறணும் அப்படின்னு சொல்லி என்னே இவன் மனம் கவர்ந்தவனோ அப்படின்னு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தரை பேசிப்பாங்க, பாடிக்குவாங்க. எப்படி இவன் தான் அற்புதம் நல்லா இருக்கானே, இவ்வளவு அழகா இருப்பான் முருகனோ, இல்ல இந்திரலோகத்துல இருக்கின்ற தேவர்களை ஒருத்தனோ, இல்ல காமனோ, நான் யாருன்னு தெரிவேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய மனம் குழம்புகிறது அப்படின்னு சொல்ற அந்த காட்சியை இதுல பாக்குற மாதிரி இருக்கு எனக்கு இந்த 1611வது பாடல்ல. அதுக்கப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அரணும் அரியும் அயனும் இவனே. எப்படி முருகப்பெருமானோ விஞ்சயனோ தார்மாறனோ அப்படின்னு பறவையார் குழம்புகிறாளோ, அதை போல அரணும் அரியும் அயனும் இவனே என்பது என்னுடைய கருத்து அப்படின்ற மாதிரி அந்த பாடல்ல விளக்குறாங்க. அடுத்து பொற்கழலான் யாரு அப்படின்னா, பொற்கழலான் இங்கனம் அருகனடியை போற்றி வணங்கி அன்னங்கள் துயிலும் அழகிய மலை மேலிருந்து இறங்கி பெய்யும் முகிலிட மின்போல் விரைந்து நடந்து பெருங்காட்டு வழியே சென்றான். இப்படி அந்த மலை மீது மலை போற வழி பாதையும் மலை மீது ஏறி இறங்கியும் அங்கெல்லாம் எப்படி இருக்குன்ற காட்சியை பார்த்துட்டு அந்த வழியா சீவகன் செல்கிறான். அந்த செல்ற இடம் தான் எப்படி இருக்குன்னா, அந்த பொன்னால் செய்யப்பட்ட கழலை அணிந்திருக்கின்றான். அருகன் அடியை போற்றி வணங்கி அன்னங்கள் துயிலும் அழகிய மலை மேலிருந்து அந்த மலை மேல ஏறி இறங்கி இப்போ அந்த மழை பொழிந்து கொண்டே இருக்கின்ற அந்த முகில் மேகத்துக்கு நடுவே என்ன செய்யறான், இறங்கி அந்த காட்டு வழியே செல்கின்றான் சீவகன். அப்படி செல்லும் போது மாலை அணிந்த ஒளிவிடும் வேல் கெடுதலினால் நீல மலருக்கு பேரோலை செலுத்தும் கண்ணினையும் தேயும் கொடியை போன்ற இடையினையும் மயிர் சார்ந்து மணக்கும் கூந்தலையும் மகளிரை போன்ற ஆலையர் கரும்பு பிழிந்த மருத நாட்டையும் அடைந்தான். அந்த மருத நாடு எப்படி எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த மருத நாட்டுக்கு முன்னாடி அந்த மலை மேல ஏறி இறங்கி அங்க அந்த நாடு எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒளிவிடும் அதாவது மாலை அணிந்த ஒளிவிடும் வேல் கெடுதலினால் நீல மலர் பேரோலை செலுத்தும் கண்ணினையும் தேயும் கொடி போன்ற இடையினையும் மயிர் சார்ந்து மணக்கும் கூந்தலையும் அப்படின்ற பெண்கள் இருக்கின்றதும் அழகான ஒரு இடை உடையவனும் கூந்தல் அதாவது கூந்தல்ல மணக்கும் சந்தனம் மணக்கிற ஒரு கூந்தலாகவும் உடைய இருக்கு. அதே மாதிரி அங்க ஆலை கரும்புகள் இருக்கின்ற வாசனையும் வருகின்ற அந்த அதாவது இயற்கை சூழ்ந்தது மட்டும் இல்ல, நல்ல விவசாயம் பார்க்கக்கூடிய இடமாகவும் இருக்கின்றது அப்படின்னு சொல்றாங்க. அந்த நாட்டை அடையிறான். அப்படி அடைந்த உடனே அங்க என்ன இருக்கு அப்படின்னா, உழவர்கள் இளமையற்ற சாடியில் உள்ள கல்லை பருகி, உழவர்கள் என்ன பண்றாங்கன்னா கல்லை பருகுறாங்க.
கல்லை பருகி கழையாகிய கரும்பை குறுகத் தரித்து கொண்டு வந்து கணு பிளக்கும்படி ஆட்டும் ஆலைகளின் ஒளியை முகில் ஒளி என்று மயிர்கள் கூவ நீண்ட நெல்வயலின் கடைமடையில நீரை அழைத்து செல்லும் அழகினது அந்நாடு. அந்நாடு எப்படிப்பட்டதுன்னா, உழவர்கள் எல்லாம் நல்ல ஒரு இளமை அற்ற ஒரு நல்ல இளமையற்றன்னா நல்ல புளிச்ச ஒரு கல்லு, அந்த கல்லை பருகுறாங்க. அதே மாதிரி கரும்பு இருக்கு இல்லையா, கழைனா மூங்கில் வந்து கழைன்னு சொல்லுவாங்க, கரும்பும் வந்து ஒரு இனுக்குன்னு சொல்றோம் இல்லையா, கணுக்கணுவாக. அது வந்து கழையாகிய கரும்பை குறுக தரித்து கொண்டு வந்து கணு பிளக்கும்படி அந்த பெரிய கரும்பு ஆலைகள்லாம் இருக்கு, அந்த ஆலையில ஓசை கேட்கின்றது. அப்படி ஓசை கேட்கின்றதும் நீண்ட நெல் வயல்கள் இருக்கின்றதுமான அந்த நாடு அழகாக இருக்கின்றது அப்படின்னு அந்த நாட்டை பற்றின அழகை சொல்றாங்க. அப்படி சொல்லி அங்க என்ன இருக்கு அப்படின்னா, தாமரை மலரை தலையணையா கொண்டு, தாமரை மலரை தலையணையாக கொண்டு குளிர்ந்த மனங்களும் தூய மலராகிய குவளையை காலணையாக சேர்த்து விருப்பூட்டும் படையை தழுவி தோளடி பறவையான அன்னம் துயில்கின்ற தேனையுடைய மலர்த்தடங்களை தழுவி திசையெங்கும் நீர் மல்கியது அந்த நாடு. அந்த நாட்டை சுற்றி என்ன இருக்கும்னா நல்ல நீர்வளம் இருக்கிறது. நீர்வளம் இருக்கிறதுனால அந்த தண்ணீர் என்ன இருக்கும்னா, தாமரை மலரை தலையணையாக கொண்டு, தாமரை மலர்ல தலையை வச்சுக்கிட்டு, அதே மாதிரி குவளை மலர்ல குவளை மலர்ல காலை வைத்து கொண்டு அப்படியே ரொம்ப தெம்மாங்கா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தூய மலராகிய குவளையை காலணியாக சேர்த்து வியப்பூட்டும் பெடையை தழுவி தன்னுடைய பெட்டை அன்னத்தை தடவி என்ன சொல்லுது, அது தூங்கிட்டு இருக்கு. துயில்கின்ற தேனையுடைய மலர்த்தடங்களை தழுவி திசையெங்கும் நீர் மல்கியது அந்த நாடு. மலை வளமும் இருக்கு, காட்டு வளமும் இருக்கு, நீர் வளமும் இருக்கு. இப்படி எல்லா வளமும் இருக்கின்ற ஒரு நாடாக அந்த நாடு வந்து இருக்கின்றது. அதே மாதிரி தம்முடைய கண் பார்த்து பழகிய இளம் கமுகு அதுல காய் வந்து இருக்கு, அது எடுத்துக்கொண்டு மந்திகள் எல்லாம் என்ன செய்யுதா, தூக்கி போட்டு விளையாடுகிறது. அப்படி மரக்கிளையிலும் திண்ணிய கனியை முசுவின் கலைகள் சிந்தும் இனிய பொழிலே பெரும் போரை வென்ற சீவகன் களிப்புடன் சென்றான். இந்த குரங்குகள்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னாக்கா, அந்த நிறைய நல்லா விளைஞ்சிருக்கு, இளம் கமுகனுடைய காயை தூக்கி கொண்டு விளையாடி கொண்டிருக்கின்றது. இப்ப இந்த காட்சியானது வந்து குற்றால குறவஞ்சியில வந்து வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த வானரங்கள்லாம் என்ன பண்ணுதுன்னா பழங்களை பறிச்சு கொண்டு தூக்கி போடும், அந்த மந்தி எல்லாம் வந்து எடுத்து சாப்பிடும். அப்படி அவங்க சிந்தி சாப்பிடும் போது சிந்துகின்ற அந்த பழங்களை கேட்கறதுக்காக வான்கவிகள்லாம் கெஞ்சுவாங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா குற்றால குறவஞ்சியும் வந்து முழுக்க முழுக்க மலையினுடைய வளத்தை கூறுவதாக இருக்கின்றது இல்லையா, அதே மாதிரிதான் இங்கேயும் வந்து திருத்தக தேவர் வந்து அழகா சொல்லியிருக்காரு. சீவகன் வந்து அந்த மாதிரியான ஒரு நாட்டுல ரொம்ப மகிழ்ச்சியோட போறான், ரொம்ப சோகமாலாம் இல்ல, களிப்புடன் சென்றான் அப்படின்னு வந்து இருக்கு. அதே போல யானையை மறைக்கும் கதிர்களுடைய சென்னல் நிறைந்த கழனி சூழ்ந்த நாட்டிலே விளங்கும் வேலேந்திய மன்னன் வாழும் தலைநகரை விரைவாக ஒலிக்கும் பெரிய இடி போல முரசம் ஆர்ப்ப கட்டிய கழலையுடைய தெளிவான கேள்வியுடைய சீவகன் மகிழ்வோடு சென்றான். அப்போ நீர்வளம் இருக்கு, காடு வளம், மலை வளம்லாம் இருக்கு. அப்படிப்பட்ட இடத்தெல்லாம் கடந்து யானையை மறைக்கும் கதிர்களையுடைய செந்நெல் நிறைந்த கழனி, அதாவது யானையே மறைக்கும் அந்த அளவுக்கு நெற்பயிர்கள்லாம் வந்து விளைந்திருக்கிறது, அவ்வளவு உயரமாக என்ன ஆகுதுன்னா விளைஞ்சு நிக்குது. அப்படிப்பட்ட கழனி இருக்கின்ற நாட்டில என்ன செய்யறான், போறான். அப்படி தூரத்துல வந்து அரண்மனையில இருந்து மன்னனுடைய அரண்மனையில இருந்து பெரிய இடி போல முரசு வந்து ஒலிக்கின்றது. அப்படிப்பட்ட இடத்துல என்ன செய்யறான், மகிழ்வோடு சீவகன் செல்கின்றான். அப்படி செல்லும் போது புறநகரிடத்தே மணமகனாக ஒருவன் வந்தவனை, புறநகர் இன்னும் அந்த நகரத்துக்குள்ள போல, கழனியெல்லாம் தாண்டி வெளியவே வந்து போயிட்டு இருக்கான். அப்படி போகும்போது புறநகரிடத்தே
மணமகனாக ஒருவன் வந்தவனை பல துறைகளிலும் மேம்பட்டுள்ள இந்நாடும் நகரமும் என்ன பெயருடையன சொல்வாயாக என்று சீவகன் வினவினான். இவ்வளோ வளம் நிறைந்த நாடா இருக்கே, இது என்ன, இந்த நாட்டினுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எதிரே வந்த, அதாவது மணமகன் போல இருக்கின்ற ஒருத்தர் அவங்கிட்ட வந்து கேக்குறான். சீவகன் வந்து இது என்ன நாடு அப்படின்னு சொல்லி கேக்குறான். அறிந்து கொள்க என்று மனம் கமிழும் வாய்மணக்க அவன் சொல்லும் போதே வாய் மணக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு நாடாக அந்த நாடு விளங்குகின்றது. அப்ப அந்த மணமகனை போன்ற ஒருவன் வந்தான் இல்லையா, அவன் வந்து சொல்றான், இந்த நாடு மத்திம நாடு. இந்த நாடு வந்து இந்த நாட்டினுடைய எந்த திசையிலையும் நீங்க வந்து செல்வம் இருக்கும், செல்வம் தங்கிக்கிட்டே இருக்கும், அதெல்லாம் போவே போகாது. அதே மாதிரி வறியவருக்கு கொண்டு சென்றும் கொடுப்பவர் இருக்கும் ஊர் ஏமமாபுரம். ஐயனே, இப்பக்கத்திற்கு புதிய போலும் என்றுரைக்க. என்ன நாடு, இவ்வளவு வளமிக்க நாடா இருக்கு, இது என்ன நாடுன்னு கேட்டா மத்திம நாடு. இந்த நாட்டுல எங்க போனாலும் வந்து வளம் செல்வம் இருந்துகிட்டே இருக்கும். வறியவர்கள் கொண்டு அவங்க வறியவர்கள் வந்தாலும் கொடுக்கின்ற நாடு, அவங்களும் வாங்கி செல்கின்ற நாடாக இருக்கின்றது. ஆமா, நீங்க இந்த ஊருக்கு புதுசா அப்படின்னு கேக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி ஐயனே நீங்க இந்த பக்கத்திற்கு புதியவர்களா அப்படின்னு வந்து அந்த மணமகனாக இருக்கின்ற ஒருவன் சீவகனை பார்த்து கேட்கின்றான். அப்பொழுது சீவகன் அங்கனம் புதியனேன் என்றுரைக்க, ஆமா நான் புதியவன் தான், இந்த நாட்டுக்கு புதியவன் தான். என்னோடு பேசினாய், உணவுக்குரிய காலம் என்னுடனே தான் உரையாடினாய், இவ்விடத்தே தங்குக என்று உரைக்க. ஆமா, நீங்க புதுசா வந்திருக்கீங்க, என்கிட்ட பேசுனீங்க, நீங்க இங்கேயே இருங்க, சாப்பிடுற நேரம் ஆயிடுச்சு இல்லையா, இதுக்கு மேல எங்க போறீங்க அப்படின்ற மாதிரி அந்த மணமகனாக இருக்கிறவன் கேட்கின்றான். அழகிய நகரிலே புகுந்த பின் நின்னை பார்ப்பேன், செல்க என்று என்ன சொல்றான்னா, சரி நான் இந்த நகரத்துக்குள்ள போறேன், போன பிறகு நான் உங்களை சந்திக்கிறேன், இப்போ நான் போறேன், நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தவனை வந்து செல்ற விட்டுட்டு சீவகன் மேலும் உள்ளே செல்றான். அப்படி செல்லும் போது இணை மறுப்புகளையுடைய யானையில் முகில் பொழுதலை போன்ற மும்மதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மணக்கும் பெரிய நகரிலே கட்டப்பட்ட மலர் கன்னியையும் பொன் மாலையையும் இடறியவாறு இணைத்த மலர் மாலையனாகிய சீவகன் சென்றான். அப்ப சீவகன் வந்து அந்த அந்த இடத்துக்கு உள்ள நகருக்குள்ள போறான். அப்படி போகும்போது இணை மறுப்புகளுடைய யானை, அதாவது 2 கொம்பும் இருக்கின்ற நாடு அந்த யானை, அந்த யானை வந்து முகில் பொழுதலை போன்றது, மழை பொழிந்தால் எப்படி இருக்குமோ அதை போன்று இருக்கின்றது. மணப்பெண்ணுடைய கூந்தலை போல மணக்கும் பெரிய நகர். அந்த நகரம் எப்படி இருக்குன்னா, புதிதாக மணமாகக்கூடிய பெண் அவருடைய கூந்தல் எப்படி மணக்குமோ அதை போல இருக்கின்றது. நம்ம கூட ஏதாவது ஒரு நகரத்துக்குள்ள போகிறோம், இல்ல தெருவுக்குள்ள போறோம்னா யாராவது வீட்டுல இருந்து குழம்பு வாசனை வரும், ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி வரும். நீங்க சென்னையெல்லாம் போனா ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி, கூவம் பக்கம் போனா அது ஒரு நாற்றம், இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு நாற்றம். ஆனா இங்க வந்து மணப்பெண் இருக்கின்ற நாட்டம், அது எவ்வளவு அழகா வந்து திருத்தக்கதையார் வந்து சொல்லியிருக்காரு. இப்படி கட்டப்பட்ட மலர் கண்ணியையும் பொன் மாலையையும் இடையவாறு எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா பூக்களால அலங்கரிக்கப்பட்டு இருக்கு அந்த நகரம். அப்படி அந்த பூக்களால் அலங்கரிக்கப்பட்டதுனால சீவகன் அந்த வழியா போகும்போது அவனுடைய கால்ல வந்து இடருது, அதை தாண்டிதான் கடந்து சீவகன் செல்கிறான். அப்படி செல்லும் போது வண்டுகள் தேனை கொப்பளித்து பருகும் மாலை அணிந்த மார்பனை பார்த்து மனதிற்கு மகிழ்ச்சி அளித்த மகளிரின் அக்கடைக்கண்கள் பின்பு அவனை காணாமையின் இழைத்து இடைய மண்டபம் போலும் பள்ளிக்கரையின் அருகிலே ஒரு மாமர நிழலை இடமாக கொண்டு இருக்கை சீவகனுக்கு ஒரு தன்மை கொண்ட பொய்கை கொடுத்தது. என்ன பண்றான், அந்த இடத்துல போகும்போது வண்டுகள் தேனை கொப்பளித்து பருகும் மாலை, அவனுடைய மாலையானது எப்பொழுதும் வண்டுகள் சூழ்ந்துகிட்டே இருக்கும். ஏன்னா 19 மாலையா இருக்கிறதுனால தேன் இருக்கிறதுனால வண்டுகள் வரும். அப்படிப்பட்ட அந்த சீவகன் நடந்து போகிறான். அப்படி போகும்போது அங்க இருக்கின்ற பெண்கள் என்ன பண்றாங்க, இவன் எவ்வளவு அழகா இருக்கான் அப்படின்னு ஒரு கடைக்கண்ணால ஒவ்வொரு கண்ணுல ஓரக்கண்ணுல பாத்துக்கிட்டே அப்படி போறாங்க, இவ்வளவு நல்லா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே வந்து அப்படி போறாங்க. அதுதான் வந்து மண்டப பளிக்கரை மருங்கையில் மாநிழல் அப்படின்னு இருக்கு.
பார்த்து மனதிற்கு மகிழ்ச்சியளித்த மகளிரின் அக்கடை கண்கள் பின்பு அவனை காணோம். பாக்குறாங்க, அழகா இருந்துட்டான். சரி, இப்படி கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி பார்த்தா அவன் இல்லைன்னு சொல்லும் போது அந்த பெண்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி சோகமாயிடுச்சு. ஐயோ, எங்க காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இளைத்து போறாங்க. அந்த மாதிரி சீவகனை பார்த்து பெண்கள் நடந்து செல்கிறார்கள் அப்படின்னும், அதுக்கப்புறம் ஒரு மண்டபம் இருக்கு. அந்த இடத்துல ஒரு பொய்கை குளம் ஒண்ணு இருக்கு. அதுக்கு அருகில ஒரு மாமரம் ஒண்ணு இருக்கு. அந்த மாமரத்துக்கு அருகில போயிட்டு சீவகன் உட்கார்றான். இப்ப காடு, மலை, கழனி, புறநகர், அதுக்கப்புறம் இப்போ நகரத்துக்குள்ளேயே வந்துட்டு அந்த இடத்துல ஒரு இடத்துல மாமரத்தினுடைய நிழல்ல அமர்ந்து கொண்டிருக்கின்றான். அதுக்கப்புறம் வளவிய சிறையினையும் பவளம் போல சிவந்த வாயினையும் உடைய பெட்டை அன்னம் அறியாமை மிகுதலாலே குளிர்ந்த குளத்தின் நீரிலே காணப்பட்ட தன் நிழலை வேறொரு பெடையன்னம் என்று கருதி, இதெல்லாம் ரொம்ப ஒரு நல்ல ஒரு பாடலாக இருக்கின்றது. கல்வனே, நீ காதலியை நீரின் கீழே பார்த்தோம், இனி முன் போல தேற்ற தேரும் அகப்படுத்தல் வேண்டா என்று ஊடியது. அதாவது ஒரு அன்னப்பறவை என்ன பண்ணது, தண்ணியில இருக்கு. அந்த தண்ணியில இருக்கும்போது அதனுடைய நிழல் தெரியுது. அது என்ன செய்யுதுன்னா, ஓ, இது வேறொரு அன்னப்பறவை, பெட்டை அன்னம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதனுடைய வேற ஒரு தலைவன் இடத்துல சொல்லுது, தலைவனே, உன்னுடைய தலைவி இங்க இருக்கா, நீ எங்க தேடுற அப்படின்னு சொல்ற மாதிரி அதுக்குள்ள ஊடிக்கொள்கிறது. ஒரு நிழலை பார்த்து இந்த அன்னப்பறவையானது சொல்கிறது. வன்சிறை பவள செவ்வாய் படையன்ன மடமை கூற. மடமை என்றால் ஏதும் அறியாத அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி பவளம் போல சிவந்த வாயுடைய பெட்டை அன்னம் அறியாமை மிகுதல், அதுக்கு தெரியல எப்படி இருக்கு, இது ஏதோ வேறு ஒரு அன்னப்பறவையோ அப்படின்னு நினைச்சுக்குது. குளிர்ந்த குளத்தின் நீரிலே காணப்பட்ட தன்னுடைய நிழலை வேறு ஒரு அன்னம் என்று கருதி அது என்ன செய்யுது, பேசுது. கல்வனே, உன்னுடைய காதலிய தனி கீழே நான் பார்த்தேன், நீ அங்க போய் பாரு அப்படின்னு சொல்லி சண்டை போடுது அந்த அன்னப்பறவை. அப்படி அந்த எங்கன்னா சீவகன் அமர்ந்திருக்கின்ற அந்த பொய்கையில, அதுக்கு அருகில மாமர இடத்துலதான் சீவகன் அமர்ந்து கொண்டிருக்கின்றான். அப்படிப்பட்ட இடத்துல குற்றத்துடன் சினந்து பார்த்து சேவலை விட்டு நீங்க, சேவல் என்னை ஐயுறுவது ஏன், யான் நின்னை அன்றி வேறொன்று அறியேன், அதுவும் அன்றி நான் மூக்கினாலே மூச்சு விடுவதும் உன் ஏவலாலே யாம், நீ ஊடாதே என்று உரைத்தது. அப்ப அந்த அன்னம் சேவல் அன்னம் என்ன செய்யுதுன்னா, ஆண் அன்னம் பேசுது. நீ ஏன் என் மேல சந்தேகப்படுற, நான் உன்னை தவிர வேற யாரையும் நினைக்கல, உன்னுடைய மூச்சை மட்டுமே நான் கேட்டுட்டு இருக்கேன், அப்படி இருக்கும்போது நீ என் மேல சந்தேகப்படாத, ஐயுறாத அப்படின்னு சொல்லி அந்த சேவலாக இருக்கின்ற அந்த அன்னம் சொல்லுது, நான் உன்னை தவிர வேற இல்லை. இப்ப இந்த அன்னப்பறவைகள்லாம் பேசுகிறது இல்லையா, அப்படி பேசும்போது சீவகனுக்கு பழைய நினைவுகள்லாம் வரும். அந்த நினைவுகளை நினைக்கிற இந்த 1625 பாடல் எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, கலித்தொகையில 11வது பாடல், அதுல அரிதாய அரண் எய்தி அருளியோருக்கு அளித்தலும் பெரிதாய ஐயா வணக்கங்க ஐயா. அம்மா தொடர்ந்து பேசலாமா? சரிங்க ஐயா, அதான் காணாமேன்னு தாங்க ஐயா கூப்பிட்டேன்.
அம்மா வருவாங்கம்மா. குழந்தை வந்துடுச்சு. சரிங்க. ஓகேங்க. சரிங்க. குழந்தைக்காக தேங்க்யூங்க. அவங்க நிறுத்திருக்கிறாங்க. வேற ஒண்ணும் இல்லம்மா. தேங்க்யூங்க. சான்றோர் பெருமக்களே பொறுத்தருளவும் வந்துருவாங்க. இடையில குழந்தை அழுகுற சத்தம் கேட்டது. அதனாலதான் போயிருக்கிறாங்க. வந்துருவாங்க. பேசுறது கேக்குதுங்களா ஐயா? பேசலாமா. அப்போ கலித்தொகையில அதாவது தோழனுடைய இறைவன் வந்து இந்த காரணத்துக்காக தான் விட்டு பிரிஞ்சு போறான் அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய அந்த காட்சியில இல்லாதவர்களுக்கு வழங்குவதும் வாழ்க்கும் பிறருக்கு உதவுவதற்கும் வந்து செல்வம் வேண்டும், பணம் பொருள் செலவு வேணும். அதனால என் தலைவன் நல்ல காரணத்துக்காக பிரிஞ்சு போயிருக்கான். ஆனா பிரிய மனசு இல்லை, எனக்கும் இல்ல தலைவனுக்கும் இல்ல. எப்படியாவது திரும்பி வந்து விடுவான். ஏன் அப்படி சொல்றேன்னா, என் தலைவனே சொல்லியிருக்கான். என்ன சொல்லியிருக்கான்னா, ஒரு காடு, அந்த காடு வந்து எப்படி பண்றதுன்னா காலே வைக்க முடியாது, கல்லு வந்து சுடும், தரைய வந்து சுடும். அந்த மாதிரியான ஒரு காட்டு வழியே தண்ணியே கிடையாது, குடிக்கிறதுக்கு தண்ணியே இல்லை. அப்படி அம்மா கேக்கல. இல்லாத இடத்துல ஒரு யானை குடும்பம், என்ன சொல்ற, ஆண் யானை, பெண் யானை, குட்டி யானை. இந்த குட்டி யானை என்ன பண்ணுது, கொஞ்சம் தண்ணி இருக்கும் ஒரு குட்டையா, அதுல போய் இது இறங்கி முன்னாடி கலைக்கிறது. அது குடிச்சிட்டு கலக்கிறது. இந்த ஆண் யானை என்ன பண்ணுது, பெண் யானை குடிக்கட்டணும், பெண் யானை ஆண் யானை வந்து குடிக்கட்டணும், ரெண்டு பேருமே குடிக்காம விடுறான். இதை பார்த்தால் என் தலைவன் அதனுடைய அன்பு என்ன, அந்த ஆண் யானையோட அன்பு என்ன அப்படின்னு தெரியும். அதனால அந்த காட்சியை பார்த்து திரும்பி வருவான். அது தாண்டியும் அவன் சென்றான் என்றால் அந்த காடானது இலையெல்லாம் உதிர்ந்து நிழலே இருக்காது. போய் ஒரு இடத்துல உட்காரலாம் அப்படின்னா நிழல் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு இடம். அந்த இடத்துல வந்து ஒரு மான், பெண் மான் வந்து தவிக்குது நிழல் இல்லாம. அப்ப அந்த கலைமான் ஆண்மானானது என்ன பண்ணுதுன்னா, சூரியனுக்கு நேரா அது நின்றுகிட்டு அதனுடைய நிழல்ல தன்னுடைய பெண்மானை அமர வைக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அந்த காட்சி. அப்போ அந்த ஆண்மான் செய்யக்கூடிய காட்சியை பார்த்தால் தன்னுடைய தலைவன் என்னை தேடி வருவான் அப்படின்னு சொல்லியும், அடுத்த இன்னும் அதை கடந்தும் சென்றான் என்றால் இலையெல்லாம் கொட்டி போச்சு. அப்படின்னா வந்து காற்றும் இருக்காது. காற்றே இல்லாம ஒரு பெண் புறா தவிக்கின்றது. அந்த புறாவுக்கு ஆண் புறா என்ன செய்கிறதுனா தன்னுடைய இறக்கையால விசிறுகிறது. அப்படி விசிறி தன்னுடைய பெண் புறாவுக்கு காற்றை வர வைக்கிறது. இப்ப இந்த மாதிரி 3 காட்சிகளையும் பார்த்தா என்னுடைய தலைவன் திரும்பி வருவானா மாட்டானா? கண்டிப்பா வருவான் அப்படின்னு சொல்லும் போது அவங்க இருக்கிற வீட்டுல பல்லி ஒலிக்குது. பல்லி இப்போ நம்ம சொல்றோம்ல அப்படின்னு ஒலிக்கும். அப்படி ஒலிக்கின்றது. சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே பல்லியும் ஒலிக்கிறது, கூடவே தலைவியோட இடக்கண்ணும் துடிக்கின்றது அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை வந்து முடிப்பாங்க கலித்தொகையில. இப்ப அந்த காட்சி மாதிரிதான் இங்கேயும் இந்த இடத்துல சீவகனும் என்ன பண்றான், அந்த மாமரத்துக்கு அடியில குளத்துல வந்து நடக்கின்ற அந்த அன்னப்பறவை பேசக்கூடிய உரையாடலை வந்து கேட்டுக்கொண்டு இருக்கின்ற அந்த காட்சியோட நமக்கு முடியுது. அங்கதான் வந்து கலையுணர் மகளிர் நெஞ்சில் காமத்திற் கனிந்த ஊட இனிலை மைந்தர் நீக்கி நெறியினால் புணர்ந்த ஒப்ப வளர்மிசை படையின் ஊட அன்பு கொள் சேவ நீக்கி குளவி புணர்ச்சி நோக்கி குன்றான் சிந்துகின்றான் அப்படின்ற அந்த பாடல்ல நீக்கும் முறை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்றாங்கன்னா, கலையுணர்ந்த பெண்களின் உள்ளத்திலே ஆசையினாலே கனிவுற்ற ஊடலை நீக்கும் முறையறிந்து மைந்தர்கள் நெறியறிந்து கூடியது போல மலரின் மேல் அமர்ந்த படையின் பிணக்கை அன்பு தனித்தது. தங்கிய புணர்ச்சியை பார்த்து முன்னர் மலையென சலியாமல் இருந்தவன் நினைக்கின்றான் அப்படின்னு சொல்லிட்டு சீவகனை வந்து நினைக்கிறாங்க. அவன் எதுக்கும் அஞ்சவே இல்லை, பயப்படவே இல்லை.
அப்படி காடு மலை மேலெல்லாம் ஏறி இறங்கி வந்த போதெல்லாம் பயப்படல, எதுவும் தோணல. ஆனா இந்த காட்சியை பார்த்த உடனே அவன் வந்து சிந்திக்கின்றான் அப்படின்றதோட பாடல் முடிகிறது. நன்றிங்க ஐயா. முடிச்சான். ரமேஷ் மிக்க ஐயா. நன்றிங்கம்மா, மிக்க நன்றி. ரொம்ப பல்வேறு நன்றிங்க ஐயா. சூழலுக்கு இடையில தங்களுடைய உரையை நாங்கள் கேட்க முடிந்தது. மிக்க மகிழ்ச்சிங்கம்மா, மிக்க மகிழ்ச்சி. சான்றோர் பெருமக்களே, ஒரு 5 நிமிடம் இருக்கிறது, கலந்துரையாடுவோம். ஐயா பேசலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. அம்மையார் முனைவர் ரோஸ் அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். மிக அழகாக சுருக்கமாக எடுத்து கூறினார்கள். அவர்களுக்கு சமயம் கிடைக்கவில்லை, இல்லைன்னா அவருடைய திருவாயில நம்மள செய்யுள் கூட கேட்டிருக்கலாம் 2, 3, பரவாயில்லை. நான் இப்போ வந்தது என்ன பார்த்தீங்களா, இப்போ நீங்க காட்ட போறீங்க இந்த மாங்கி தூங்குகின்ற மலைகள். இந்த மலைகளுடைய வர்ணனை வந்து பார்த்தீங்களா, இது நாசிக் பக்கத்தில் இருக்கிறது பிரம்மாண்டமான 2 மலைகள், அண்ணன் தம்பி போல. அதை நீங்க காட்டுனீங்க, யாரா பார்த்தாங்களோ தெரியல. இப்பொழுது நல்ல காலம் போய் பார்க்கறதுக்கு, வெயில் காலத்துல போய் ஏற முடியாது. யாரா நீங்க பிக்னிக் போனோம்னா நீ குடும்பத்தோட போயிட்டு அங்க பார்த்துட்டு வரலாம். மலை ஏறத்துக்கு நல்லா அழகா இருக்கும். மிக சிறப்பான மலை. சமண கோட்பாடுல ராமபிரான் வந்து மிக 63 பெரிய சலக்கா புருஷர்களில் ஒருவர். ராமபிரானும் சுக்ரீவனும் போன்றவர்கள் அங்கு முக்தி அடைந்தது. ஐயா கேக்குதுங்களா? உங்களது இது ஆயிட்டு இருக்கு, மியூட் ஆயிட்டு இருக்கு, அன்மியூட் பண்ணுங்க. இந்த மலை காட்சி எல்லாம் தெரியுதுங்களா ஐயா? தெரியுது சார், தெரியுது ஐயா. தெரியுது சார், மலை தெரியுது. இந்த மலை காட்டிருக்காரு பாருங்க. வணக்கம், சாரி திருப்பினும் அது மியூட் ஆயிருக்கு தெரியல. இப்போ நாசிக் பக்கத்துல இருக்க இந்த 2 மலைகளும் இருக்கின்றன. அது ராமர் லக்ஷ்மண் மாதிரி இருக்கின்ற மிக அழகான 2 மலைகள். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 2 தோல் மாதிரி இருக்குது. அது யானை மலைன்னு இங்க திருத்தக்க தேவர் குறித்து இருக்கின்றார். அந்த யானை மலையை நேரத்துல தூரத்துல பார்க்கும் பொழுது வணங்குகின்றார்கள் என்று யானையை அவர் உருவகமாக சொல்லியுள்ளார். இதை போய் பார்க்கறது மிக நல்ல பிக்னிக் ஸ்பாட். போயிட்டு பார்த்து வரலாம். நீங்க குளிர்காலத்துல போகிறது ஈஸி, ஏன்னா 4000 மேல அதிகம் படிகள். நான் சொல்ல வந்தது என்ன பார்த்தீங்களா, திருத்தக்க தேவர் எழுதிய காலத்துல இந்த திருக்குறளை பத்தி ஒரு சந்தேகம் கிடையாது. அதனால இந்த 3 பாடல்கள் பார்த்தீங்கன்னா 1609 இல்ல அது அடுத்து பாருங்களாம். அதாவது கற்றதனால் ஆய பயணங்கள் வாளறிவன் நற்றால் தொழில் என்ற கருத்தை பற்றி 3 பாடல்கள் வைத்திருக்கின்றார். 1610 மலரேந்து சேவடிய மாலென்ப மாலால் அலரேந்தி அஞ்சலி செய்து அஞ்சப்படுவான் சொல்றார். மலரேந்து சேவடிய மால் என்பது மலர்மிசை ஏகினான் என்ற அந்த கருத்தை குறிப்பிடுகின்றது. அடுத்து 1611 அந்த காலத்துல ஒரு விவாதமே கிடையாது. கலிசேர் கனையுடைய காமனையும் காய்ந்த அலிசேர் அறவாழி அண்ணன் இவன் என்பார். அறவாழி அண்ணன் அண்ணல் இவர் என்பார். அறவாழி அந்தணன் நம்ம படிக்கிறோம். அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார்கல்லால் பிற ஆழி நீந்தல் பிற ஆழின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பஞ்ச பராவர்த்தனத்தை குறிப்பிடுகின்றார். நம்ம உரையில சரியா அதை புரிஞ்சு கொள்ளாம பிற ஆழி மறுபடியும் பிறவிக்கடல் சொல்ல, இந்த பிறவிக்கடல் பெருங்கடல் வந்தது 10வது திருக்குள்ள திருப்பின்னு வருது. அது மாதிரி புனராவிருத்தின்னு சொல்லுவாங்க அந்த வடமொழி இலக்கணத்துல. அது திருப்பி சொல்ல மாட்டாங்க. இங்க பிறவாழி என்பது பிற ஆழி, அதாவது 5 பரிவர்த்தனைகள் என்று வட்டங்கள் என்று சொல்லப்படுகின்றன. இங்க நமக்கு இதில் சொல்ற இது மாதிரி இப்படிப்பட்ட 5 வைத்து ஆற்றலுடைய இந்த இறைவனை நாம் வணங்கவில்லை என்றால் இலர் பலராகிய காரணம் நோவார் சொலர் நோலார் பலராகும் என்று இலர் என்று சொல்லுகிறார். இலரே மலரனினும் ஏத்தாவார் என்று இது மாதிரி நம்ம புரிந்து கொள்ளலாம். ஒவ்வொருவரும் எப்படி வேணாலும் புரிந்து கொள்ளலாம். இந்த மலைகள் நீங்க அவசியம் பார்க்கணும்னு சொல்லுகிறேன். மிக்க நன்றிங்க சார். தேங்க்யூ வெரி மச். நன்றிங்க ஐயா, மிக்க நன்றி. அதை சரியாக ஒளிபரப்பு பண்ண முடியல, வேற ஒண்ணும் இல்ல. முன்னாடி பார்த்திருந்தேன்னா அதை இல்ல, நான் அனுப்பிச்சதை நீ திருப்பி ஒன்னும் போட்டுக்கலாம். அதை காப்பி பண்ணி உங்களுக்கு வாட்ஸ்அப்ல போட்டிருக்கோம் பாருங்க, சுருக்கம் போட்டு பார்க்கலாம். என்ன சார்? அது பண்ணலாங்க ஐயா, பண்ணலாம்.
இல்ல முடிஞ்சா பண்ணீங்க, பரவாயில்லைங்க. அதனால அதுதான் சுருக்கமா உங்களுக்கு கொடுத்துருக்கு அதை பத்தி. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கங்கம்மா, பேசுங்கம்மா. ரோஸ் சகோதரி அவர்களுக்கு நன்றி. சிறப்பாக சொன்னாங்க அவங்க. எனக்கு ஒரே ஒரு இப்போ தேவகுமார் ஐயாவும் நமக்கு நல்ல படங்களை போட்டு காமிச்சு அந்த இடத்த நம்ம மத்திய தேசம்னு வெறும்னு படிக்கிறோம். ஆனா அது இந்த இடம்தான்றது சொல்லும்போது அது ஒரு இவ்வளவு நாள் நமக்கு இதெல்லாம் புரியாம இருந்ததேங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா அந்த இடம்லாம் போயிருக்கோம். ஆனா இது சிந்தாமணியோட கனெக்ட் பண்ணி பார்த்ததே இல்லை. அப்புறம் ஐயா எனக்கு ஒரு சந்தேகம். இது இலக்கண இதுல உங்களை கேட்டா தெரியும் தமிழாசிரியர்கள். அதாவது அது பாருங்க 1609, 610, 611 பாத்தீங்கன்னா 2வது அடியும் 3வது அடியும் ஒரே மாதிரி வருது. அதுக்கு ஏதாவது பேர் இருக்குங்களா ஐயா? இலக்கண இதுல கேக்குறேன், தமிழ் இலக்கணம்ல யாராவது சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க. அதாவது முனிமை முகடாய மூவா முதல்வன் தனிமை தலைமை தங்கையரே, இது மடக்கணின்னு தனிமை நான் படிச்சிருக்கேன். இதை மடக்கணின்னு சொல்லுவாங்க. இதை புலவர்கள் எங்க திருத்தலாம், நான் தவறாக இருந்தால். மடக்கணி என்று சொல்லப்படுகின்றது. மடக்களியா? மடக்கணி, அணி அணி, மடக்கு அணி. சரிங்க சரிங்க. வந்ததே திரும்பவும் வந்தா அதுக்கு பேரு மடக்கு அணி. நன்றி சார். நான் ஒன்னும் தமிழ் புலவன் இல்லை, இருந்தாலும் நீங்க என்ன ஒப்புக்கொண்டீர்கள். மிக்க நன்றி. இப்ப பாருங்க, நீங்க பேராசிரியர் எதிர்க்க சொல்றீங்க, தமிழ் பேராசிரியர் எதிர்க்க. இல்ல, அவங்க கரெக்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா? எனக்கு பயம் இல்லை. நான் ஒரு மாணாக்கன், அவங்களும் என்ன பொறுத்து கொள்வாங்க என்பதனால சொன்னேன். அம்மா, நான் பேருக்கு ஆசிரியர், ஐயா பேராசிரியர். அது வந்ததை கவனிச்சதால எனக்கு இது எப்படி ஏதாவது இருக்குமேன்ட்டு தான் கேட்டேன். நன்றிங்க நன்றிங்க. நான் பேசலாமா? பேசலாம் இல்லைங்கய்யா. மிக்க நன்றி. அம்மையார் அவர்கள் மிக அற்புதமாக தங்களுடைய நிகழ்வை ரொம்ப அழகாக எடுத்து வழங்கி இருக்கிறாங்க. பல்வேறு செய்திகளை பகிர்ந்திருக்கிறாங்க. அம்மையார் அவர்களுக்கு சென்னை செந்தமிழ் மன்றமும் அனைத்திந்திய சாதனை புத்தக நிறுவனமும் இணைந்து இத்துணை சான்றோர் பெருமக்கள் முன்னிலையில் தங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை உரித்தாக்கி மகிழ்கிறோம். அம்மா, மிக்க நன்றி. சான்றோர் பெருமக்களே, மீண்டும் அனைவரையும் வருக வருக என வரவேற்று நாம் அடுத்த நிகழ்விற்கு செல்லலாம் என்று நினைக்கின்றேன். 8:02 ஆயிடுச்சு. அதனால அடுத்த நிகழ்வு தொடருகிறோம்.